சங்கீதா நடித்த தனம் திரைப்படத்தில் கதாநாயகனாகவும் ஒரு சில திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்தவர். ராதிகாவின் அண்ணாமலை தொடரில் கதாநாயகனாகவும் நடித்தவர்தான் நடிகர் பிரேம் அவர்கள். பரிச்சயமான முகம்தான். சமீபத்தில் ஒரு நேர்காணல் ஒன்றில் தன்னுடைய திரைப்பட முதல் வாய்ப்பும் அது இழந்ததும் குறித்து மன வருத்தத்துடன் தெரிவித்திருந்தார். 80களில் கொடிகட்டி பறந்த இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய திரைப்படத்தில் எப்படியாவது நடித்துவிட வேண்டும் என்ற ஆசையிலே பாரதி ராஜா அவர்களுடைய வாசற்படியில் ஆபீஸ் எதிர்க்கே தினமும் காத்து கொண்டிருப்பாராம். ஆனால் பாரதி ராஜா கண்டு கொள்ளவே இல்லையாம். திடீரென ஒரு நாள் அழைத்து, என்னுடைய அடுத்த படத்திற்கு நீதான் கதாநாயகன், அதுவும் ராதிகா, நெப்போலியன், விஜயகுமார் நடிக்கின்ற கிழக்கு சிமிலே திரைப்படத்தில் நீதான் கதாநாயகன் என்று சொல்லியிருக்கிறார். இவரும் ஷூட்டிங்காக கிராமத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் தனக்கு திருமணமானதை அவர் பாரதி ராஜாவிடம் சொல்லவே இல்லையாம். அதற்கான காரணம், அவருக்கு அப்பொழுது 20 வயதுதான் ஆகிறதாம். 19 வயதிலே காதல் திருமணமாம். திருமணமான அடுத்த சில மாதங்களிலே அவருடைய தந்தையும் மரணமடைந்திருக்கிறார். தாய்க்கும் இந்த காதல் திருமணம் பிடிக்கவில்லை என்பதால் குடும்பத்தில் 1008 பிரச்சனைகளுடன் தான் அவர் அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த தருணத்தில் திருமணம் ஆகிவிட்டது என்று சொன்னால் பாரதி ராஜா அவர்கள் திரைப்படத்திலிருந்து தன்னை தூக்கி விடுவாரோ என்ற பயத்தில் சொல்ல முடியவில்லையாம். திடீரென ஒரு நாள் அவருடைய மனைவிக்கும் அம்மாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாகிவிட்டதாம். வேறு வழி இல்லாமல் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தளத்தில் இருந்து இயக்குநரிடம் சொல்லாமலே அவர் சென்னைக்கு சென்று விட்டார். அந்த தருணத்தில் அங்கிருந்த சில நபர்கள் தவறாக இவர் ஒரு பெண்ணுடன் ஓடிவிட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனால் கோபமடைந்த பாரதி ராஜா அவனை படத்திலிருந்து தூக்குங்கள், வேற ஒருவனை போடுங்கள் என்று விக்னேஷ் அவர்களை கிழக்கு சிமிலே திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க வைத்திருக்கின்றார். பிரச்சனையை முடித்துவிட்டு அடுத்த நாளே திரும்பிய பிரேம் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்து கொண்டிருந்ததாம். என்னடா இது, முதல் வாய்ப்பு, குடும்ப சூழ்நிலையில் 1008 கஷ்டங்கள் இருக்கிறது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றிவிடலாம், தனக்கும் வாய்ப்பு கிடைத்துவிடும் என்று எண்ணியவனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற மன வருத்தத்தில் பாரதி ராஜாவிடம் நடந்ததை சொல்ல காத்து கொண்டே இருந்தாராம் இரவு முழுக்க. ஆனால் அவர் காது கொடுத்து கூட கேட்கவில்லையாம். பல்வேறு நபர்களிடம் சொல்லியும் பாரதி அவர்கள், அவன் வேண்டாம், அவன் சரி கிடையாது, அவன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கக்கூடாது, நீ இப்பொழுதே இவ்வளவு ஆட்டம் ஆடுகின்றாய், நீ பெரிய கதாநாயகன் ஆகிவிட்டால் நீ எவ்வளவு ஆட்டம் ஆடுவாய் என்று அவரை நிராகரித்து விட்டிருக்கிறார். பிறகு திரைப்படம் வெற்றியடைந்துவிட்டு பல நாட்களுக்கு பின் பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய மனைவி குழந்தையுடன் பார்த்தபோது, டே அப்பே நீ ஏண்டா உண்மையை சொல்லலை என்று கேட்டிருக்கிறார். ஆனால் பிரேம் அவர்கள், எங்க சார் நீங்கள் சொல்ல விட்டீங்கள் என்று மன வருத்தத்துடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாராம். இன்னும் மோசமான மனநிலையில் இருக்கின்ற பிரேம் அவர்கள் கிழக்கு சிமிலே திரைப்படத்தை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. நான் தொலைக்காட்சியில் எப்பொழுதாவது வீட்டில் அமர்ந்திருந்த போது திரைப்படமோ அந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் டிவியில் ஒளிபரப்பினால் கூட டிவி ஆஃப் செய்து விடுவேன், இல்லை என்றால் நான் கடந்து சென்று விடுவேன். அதற்கான காரணம், அந்த திரைப்படத்தில் என்னுடைய வாய்ப்புகளை தவறாக புரிந்து கொண்ட இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய என்னை அசிங்கப்படுத்தியதான் என் நினைவுக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார் நடிகர் பிரேம் அவர்கள். எவ்வளவு பெரிய இயக்குனராகவும் எவ்வளவுதான் மிகச்சிறந்த படைப்பாளராகவும் இருந்தாலும் இன்னொருவனுடைய மனவேதனையும் கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாதவர் பாரதி ராஜா என்பதை இந்த நேர்காணலின் மூலமாக பிரேம் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். பெண்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பார், ஆண்களை அவர் எப்பொழுதும் அன்பாக பழக மாட்டார் என்று ஒரு நேர்காணலில் ராதிகா அவர்கள் கூட பாரதி ராஜாவை குறித்து சொல்லியிருக்கின்றார். எனவே பெண்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை ஆண்களுக்கும் கொடுக்க வேண்டும். அனைவரும் மனிதர்கள் தானே, அவரவர்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும் என்பதை ஏன் மிக சிறந்த படைப்பாளி பாரதி ராஜா